வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த பதிவு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அன்னப்படலை போகும்போது எடுத்தது. நம்ம வழக்கமாக போகக்கூடிய தங்கல் தொழில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 2 நாளில் வந்து கிளம்பிடுவோம். இப்போ என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பார்களையும் வந்து இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மீன் இருக்கா அப்படிங்கிறத. இந்த 2 படகுமே வந்து பங்காக தான் வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க மீன் பார்த்தாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வலை இழக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து பார்களை இறங்கி பார்த்து நம்ம வளைஞ்சாலுமே வந்து அவங்களுக்குமே பங்கு போகும். அதே மாதிரி அவங்க வளைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பங்கு வரும். இப்போ வேற ஒரு பாறை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பாறைகளையும் இறங்கி பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. மீன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து துண்டு போடுவாங்க. துண்டை வச்சு நம்மளுக்கு சிக்னல் கொடுப்பாங்க, நம்ம போயிடுவோம். மஞ்சக்கிளி மீன் தான் இருக்குது. அதுவுமே வந்து சுருக்கமாக தான் வந்து இருக்குது. அது வந்து விலை அவ்வளோவா போகாது. நீவாடு இருக்கான்னு கேட்டாங்க. நீவாடு வந்து பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீவாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளால் வந்து வளைய முடியாது. இப்போ அவங்க இறங்கி பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு பார்களாக. ஒரு நாள் நாங்கள் இறங்கி பார்ப்போம், ஒரு நாள் அவங்க இறங்கி பார்ப்பாங்க. நம்ம போட்டில் உள்ள ஆட்களை பாருங்கள், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஒவ்வொரு பார்க்கலாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தொலைவு போயிட்டாங்க. இப்போ அவங்கள போய் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம்.
சொல்லிருக்கலாம் 100 பேர்ல முட்டியா போட்டு வேலைக்கு பிடிச்சி வருது. அது எந்த இறங்கி பாருங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து நம்மளுமே வந்து இறங்கி பார்க்க போகிறோம். காலையில் என்ன மீன் குழம்பு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் கிளியை வச்சு தான் நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோம். நம்மளுமே இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம படகுக்குன்னு வழக்கமாக பாறைகள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாறைகளை வந்து பார்க்க கிளம்பிட்டோம். அவங்களும் அதே மாதிரி வேறு பாறைகளை வந்து பார்க்க கிளம்பிட்டாங்க. செல்ஃபோனில் டவர் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து அவங்களே வளைஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ மீன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளே வளைஞ்சிருவோம். ஆனால் பங்கு வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி அவங்களுமே வந்து மீன் பிடிச்சாங்கன்னா பங்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ மீனை பார்த்துட்டோம். இப்போ வலை இழக்க போகிறோம். என்னென்ன மீன்கள்னு பாருங்கள். அதிகமாக வந்து பாறை மீன் தான் வந்து வந்திருக்கு. 1/2 டன்னு பாறை. இப்போ மீனை பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து மீனை சுற்றி அடைச்சிடணும். இல்லை அப்படின்னா வந்து மீன் வெளியே போயிடும். இப்போ நீரோட்டம் வந்து பரவலாமல் போய்கிட்டு இருக்கு. அதிகமாகக்குள்ளேயும் நம்ம வந்து மீனை பிடிச்சிடணும். அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து வலையை கடல்லையே போட்டுட்டு தான் வந்து கரைக்கு வர்ற மாதிரியும் சூழ்நிலை அமைஞ்சிரும். இப்போ மீனை சுற்றி அடைச்சாச்சு. மொதல் ஒரு பாறையில் பார்த்தோம். அது மீன் வந்து எஸ் ஆகிருச்சு. அது என்ன பாறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமியா பாறை. இப்போ 2வது வளைஞ்சலில் தான் வந்து சுற்றி அடைச்சாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து உழவு பாறை. உழவு பாறை நம்மளுக்கு அதிகமாக வந்து என்ன பாறை கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் பாறை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ சைஸ் 1/2 கிலோ சைஸ் அந்த சைஸில் உள்ள பாறைகள். அது போக மஞ்சள் கீழி, அதுக்கப்புறம் வந்து கெல்லல். கெல்லலுமே நல்ல சைஸான கெல்லல். ஆனால் கெல்லல் வந்து விலை வந்து அவ்வளோவா போகாது. இந்த மாதிரி தான் வந்து மீன்கள் வந்து கூட்டமாக வரும். இதை தான் நாங்கள் வந்து மண்டல்னு சொல்லுவோம். இதை பார்த்தா வந்து வலை இழக்கும்.
இந்த கூட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, இதான் வந்து மஞ்சப்பாறை. இந்த மீன் பேர் தான் வந்து கெல்லல். விலை வந்து அவ்வளோவா போகாது. பங்கு வளத்தை கால் பண்ணி பார்த்தோம், ரீச் ஆகலை, அவங்க விளங்க போயிட்டாங்க. அதனால நம்ம படகு வலையை வச்சு தான் வந்து வளைஞ்சோம். இப்போ மீன்களை வந்து நம்ம படகுல ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம வீடியோ பதிவு எடுக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு வளம் விளங்க போயிட்டு ஆட்கள் இல்லாதனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல. நம்மளுக்கு ஒரு 20 குருவலை மீன் கிடச்சிச்சு. இப்போ மீன்களை ஃபுல்லாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வலையில் இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து மஞ்சப்பாறை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.